இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 35 13 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்வில் அவர் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி மத்தேயு 5:44 இயேசு கற்பித்த அந்த காரியத்தை அவர் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்ததாக இங்கே எழுதுகிறார். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். 12 என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது அவர்களுக்கு என்னென்ன நன்மை செய்தேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாக இருந்தது. தாழ்மையான ஆடை அணிந்தவராக, சாக்கு ஆடை அணிந்தவராக, என் துக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக என் மன்னிப்பிற்காக நிற்பது போல நான் தேவ சன்னிதானத்தில் நான் நின்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்தேன். எனக்காக அல்ல, நான் உபவாசத்தினால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தின அத்தனையாய் நான் உபவாசித்து ஜெபித்தேன். ஆனால் என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த நாட்களிலே அவர்கள் தேசத்தை ஜெயிப்பதற்காக மாம்சீகத்தில் போராடுகிற, மாம்சத்தில் போர் செய்கிறவர்களாய் இருந்த போதிலும் அவர் ஒரு தேசத்தை, ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த போதிலும் அவருடைய தேசத்தில் இருந்த ஜனங்கள் 20 அவர் சொல்கிறார், அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ என்று எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் மாத்திரம் இவருக்கு இடைஞ்சலை பண்ணவில்லை. களைகளாக இருக்கக்கூடிய அவர்கள் நல்ல பயிர்களாக இருக்கக்கூடிய தேசத்திலே அமைதலாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக வஞ்சகமான காரியங்களை செய்து என் தேசத்திலே கலவரங்களை தூண்டி விடுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். என் தேசத்திலே கலவரங்களை, என் ஆட்சிக்கு விரோதமாக, என் நல்லாட்சிக்கு விரோதமாக, என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வண்ணமாக அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்காகவும் நான் இப்படிப்பட்ட ஜெபத்தை நான் செய்தேன் ஆண்டவரே, இனிமேல் என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று சொல்லித்தான் அந்த சங்கீத பகுதியினுடைய தொடக்கத்தில் அவர் சொல்லுகிறார். ஒரு சின்ன குழந்தை ஒரு தகப்பனை கூப்பிட்டு யுத்தத்திற்கு அழைப்பது போல அல்லது ஒரு சண்டைக்கு அழைப்பது போல அவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு கூட நீங்கள் வழக்காடுங்க என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனைப் போல நீங்கள் வழக்காடுங்க என்று சொல்லுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் மனுஷனை புல்லாகவும் புல்லின் பூவாகவும் பார்க்கிறேன் ஆண்டவர். மனிதர்களோடு கூட வழக்காட வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் இவர் ஜெபிக்கிறார், வழக்காடுகிறவர்களோடு கூட வழக்காடி, என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கூட நீங்கள் என் கூட வந்து நின்று எனக்காக யுத்தம் பண்ணுங்க. அதற்கு மேலாக இன்னும் குழந்தையைப் போல ஜெபிக்கிற, நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்தார்கள். ஆண்டவருக்கு கேடகமும் தேவையில்லை, பரிசையும் தேவையில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்கிற வசனங்கள் எழுதப்பட்டிருந்த போதிலும் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நீர் கேடகத்தையும் பரிசையையும் நீ பிடித்து கொண்டு எனக்காக ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு கூட எதிர்த்து நின்று ஈட்டியெல்லாம் கையில் பிடிச்சிட்டு வாங்க என்று ஜெபிக்கிறேன். ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் என்று சொல்லி ஒரு குழந்தையைப் போல் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தினுடைய பாரங்கள், என் தேசத்தில் நான் நல்லாட்சியை கொடுக்க வேண்டும், என் தேசத்தில் இடும்பு செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் இடும்பு செய்கிறவர்கள் அமைதலாக இருக்கிறவர்களையும் தூண்டிவிட்டு நாளுக்கு நாள் இடும்பு செய்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் வாயை திறக்குகிறவர்கள் தான் அதிகமாய் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்களே. ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் பண்ணும் என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான்
ஜெபித்த ஜெபம் என் மடியிலேயே திரும்பி வந்தது என்று சொல்லி கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒருவேளை நமக்கு இடைஞ்சல் செய்கிறவர்களை அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு அவர்கள் விரோதமாய் போரிடுகிறவர்களை அல்லது இந்த சமுதாயத்தில் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை, நாம் சமுதாயத்தில் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, அவர்களுக்காக நாம் நன்மைக்காக ஜெபிக்கும் பொழுதே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே, அந்த வசனத்தின் மூலமாய் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது என்று சொன்னால், ஒரு மேகம் ஒரு உருவாகுவதற்கு அநேக பூமியிலே காணப்படுகிற நீர்த்துளிகள் வெப்பத்தின் மூலமாக நீராவியாக மாறி மேலே சென்றது ஒரு மேகமாக உருவெடுக்கிறது. அந்த ஆவியான இடத்திலேயே அது மழையாக பெய்ய வேண்டும் என்று சொல்லி அவசியமல்ல. நாம் அறிந்திருக்கிறபடி மேகம் இங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ணி எங்கே ஒரு தாழ்ந்த அழுத்த மண்டலம் உருவாகிறதோ அந்த இடத்திலே போய் அதற்கென்று மழை பெய்வதற்கென்று உருவாகக்கூடிய தட்ப வெப்பநிலை உருவான உடனே அது அங்கே மழையாக அது பொழிந்து விடுகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆசீர்வதியும் என்று கேட்கிற அந்த வேண்டுதல்களுக்கு நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், தன்னை மாத்திரம் கெடுத்து கொண்டு மற்றவர்களையும் கெடுக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுவார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதில்லை. அதற்கு மாறாக நாம் யாருக்காக ஜெபித்தோமோ, என்ன சொல்லி ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தோமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய மடியிலேயே திரும்பி வரத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காக, அவருடைய சிநேகிதர்கள் யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை, அவர்கள் மேல் என் கோபம் மூழுகிறது என்று சொல்லி என் ஆண்டவர் சொன்ன பொழுது தன் சிநேகிதருக்காக கையெடுத்து நின்ற அந்த யோபுவினுடைய வாழ்விலே அவன் இழந்ததையும் கொடுத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களையும் யோபுவுக்கு தந்தாரே. அந்த சிநேகிதர்களை மன்னிக்க தான் செய்தாரே ஒழிய அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதவில்லை. யோபுவை ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களினால் அவர் நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்திலே இடும்பு செய்கிறவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு கட்டாயம் நமக்கு உண்டென்று அறிந்து நாம் அந்த அத்தியாவசியத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குனா அவன் கழுத்தில் எந்திரக்கட்டளை கட்டி அவனை கடலில் அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்று சொல்லி இயேசுதான் போதித்திருக்கிறார். தான் மாத்திரம் தேசத்திலே அல்லது சபைக்கு விரோதமாக அல்லது சுவிசேஷத்துக்கு விரோதமாக உபத்திரவங்களை கொண்டு வருகிறவர்கள் தங்களையும் கெடுத்து அமைதலாக இருக்கிறவர்களையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக தூண்டி விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை குறித்துத்தான் என் இயேசு சொல்லுகிறார். இடரல்கள் வருவது அவசியம். எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லித்தான் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலில் அமிழ்த்துகிறது ஒரு லகுவான தண்டனை, நான் கொடுக்கிற தண்டனை அதிலும் மேலாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக என் இயேசு அங்கே ஒரு போதனையை செய்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இடும்பு செய்கிறவர்களுக்காக, இடைஞ்சல் செய்கிறவர்களுக்காக, தேசத்திலே அமைதியலாக இருக்கிறவர்களுக்கு வஞ்சகமாய் பேசி அவர்களை ஆட்சிக்கு விரோதமாய் தூண்டி விடுகிறவர்களுக்காக, இப்படிப்பட்ட களைகளைப் போல வாழ்கிற ஜனங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தாவீது செய்த ஜெபத்தை போல நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த தேசத்திலே ஒருவேளை ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கக்கூடும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபித்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய மடியிலேயே வந்து விழும். அவர் தாவீது சும்மா வெறுமையாய் ஜெபிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் ஜெபிக்கவில்லை. தன்னுடைய ஜெபத்தின் பாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்னுடைய இருதயத்தில் வியாதியாக இருந்தபோது, அவர்களெல்லாம் வியாதியாக இருந்தபோது நான் என்ன ஒடுக்கி கொண்டு, நான்
உபவாசம் செய்து கொண்டு என்னை நான் உபத்திரவப்படுத்தி கொண்டு நான் ஜெபம் செய்தேன் என்று சொல்லுகிறார். நறுங்குண்ட இருதயத்தோடு மற்றவர்கள் மேலே உடைந்த ஒரு உள்ளத்தோடு கூட நாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தோம் என்று சொன்னால், அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் சிரசின் மேல் வந்து அடையும். இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாறிவிடுகிறோம். இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.